நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன், அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்ட்டு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேறேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனால் போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேச தாக்க முடியாமல் நாங்கள் போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு, அவங்கள பற்றி எதுவும் தெரியல. வீட்டில் உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க சார். எப்படி சொல்றது, செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாம. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பற்றி, அந்த மக்களை பற்றி, அவங்க கஷ்டத்தை பற்றி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்கெல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமா? அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்றா ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள, ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கியா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். சார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க?
அவர் சுண்டக்கா பையனை, அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுதான் இங்கே கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்ன தாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்லை மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிற்பான். அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டுவேன் தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற. என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் உன் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார். சார், தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? we should leave சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார், இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிறேன், ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்குற?
உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணையம் வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir. எங்க குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவர் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க.
உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுர பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இத கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உசிலம்பட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் சுயேட்சை வேட்பாளரான ரமணா ஆளும் கட்சி வேட்பாளரை விட 35,000 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் சர்வீஸ்ல எத்தனையோ செய்யுமா பார்த்துருக்கமா. யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருமா. உன்னை பத்தி யோசிக்கிறாரு, என்னை பத்தி யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் தன்னோட சொந்தமாவே நினைக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, கடவுள். அந்த ராகவன் போய் சேர்ந்துட்டான்னு தேவையில்லாம இவனை சீயமாக்கிட்டோமா. ஒவ்வொரு நாளும் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணுவானோ எதுவுமே புரியல. முதலமைச்சர் பரத் தன் கவனங்களை கிராமங்கள் பக்கம் திருப்பி உள்ளாரா? ஆம், முதலமைச்சர் பரத் எந்த நேரத்திலும் எந்த மாவட்டத்திற்கும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். லெட்ஸ் கோ டு போடி நாயக்கனூர். ஓகே சார். விவசாயிங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தம்பி. எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எல்லா துறையிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கு, விவசாயத்துல கூட. ஆனா நாம மட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியோ அதை செயல்படுத்துற முயற்சியோ எடுக்காம அப்படியே இருக்கும். எல்லா காலமும் இப்படியே இருந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்லி மறந்துடும் பெரியவரே. உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயே விவசாயத்துக்கான ஒரு துறையை உருவாக்கி எப்பவுமே உங்க தேவைக்கான சலுகைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்யறேன். பொழுது சாஞ்ச நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுறோம் தம்பி. பொழுது சாஞ்சதுன்னா என்ன? ராத்திரி நேரத்தை தான் இப்படி சொல்றாரு சார். அங்க டாக்டரும் இருக்க மாட்டாங்க, மருந்தும் இருக்காது. இங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது இங்க இருந்து 7 கிலோமீட்டர் சார். அங்க இருக்கிற டாக்டருக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ சார். எதிர்பார்க்காம சிஎம் வந்துட்டார் சிதம்பரம். சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு ஆபீசருங்கிற பயம் கூட அவருக்கு இல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இங்க எல்லா டாக்டர்ஸும் இப்படி தானே? நாளில இருந்து வேலைக்கு வேணாப்பா, சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். வணக்கம் சார். டாக்டர் சிதம்பரம் சார். போஸ்டிங் இங்க வாங்கிட்டு இந்த ஊர் லிமிட்ல தானே இருக்கணும். வெளியூர்ல சார் என்ன பண்றீங்க? என் பசங்க படிக்கிறாங்க. அப்ப உங்க உயிர்? உங்க சொந்த கிளினிக்ல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே வாரம் இங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்றேன். இனிமே உங்களுக்கு பொழுது சாஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். அந்த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட், ஒரு ஊர்ல என்னன்னா மேடம் ஸ்பீக்கர் வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கர்.
அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான். அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்துல பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயில இருந்து பச்சை பச்சையா வந்துடும் சார். ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளவு கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சார், இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்ததால தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்றேன். வாங்க எல்லாரும். கொண்டிச்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலையும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாயை நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கிறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சுட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு. நம்ம கிராமத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு எடுத்திருக்கோம். நீ டீயை சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரத்துக்கு முன்னாடி வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இருக்குது? உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டை கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மள இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பாங்க. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறியே தவிர உனக்கு மூளையே வளரல. இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டா உனக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுனாம தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆலய மீசியம் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பார்க்கறாங்க. இப்ப அவனை பதவியில இருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க.
அவனும் மனுஷன் தானே, சின்ன தப்பு கூட அவன மாட்டான். சின்னதா ஒண்ணு என்னாச்சு? தொகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களாம் பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார். ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். जी, ये आदमी कहाँ रहे थे? वो दूध दिखाई दे रहा है? वही है। वही। हाँ। சார், நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சார். சீனியர் மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு? எக்ஸிஎம் ராகவன், அவர் தான் எங்க அப்பா. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. வாய்? ரொம்ப நாளாவே எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கல. அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணலை. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. உங்களோட உயிர் நண்பர், கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுறீங்க நீங்க? யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்போ கூட நான் நம்பல. பட் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் டீப்பர். அந்த மனோகர் செய்கிற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையா இருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் அப்போசிஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸாக இருந்து இதை செய்யறது இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் அ ரேர் டெட்லி காம்போ. எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்கு சார். இனிமே நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்து போனது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நானும் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சா உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல்.
துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழுட்டு போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி விட்டுடுறேன். ஆனா வழியில உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தூக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போய் ஆகணும்.
எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தன் கூட உயிரோட இங்க போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டும். நீங்க போங்கய்யா.